ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் சாப்பாடு கட்டி அமைச்ச பிறகு திடீர்னு வந்து விரால் மீன் வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் பாவா. அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது விரால் மீன். சரி, உயிரோடு வந்து விரால் மீன் கிடைக்கும் போது எல்லாருக்குமே இஷ்டமாக இருக்கும்லங்க. அதனால் உயிர் மீன் தான், விரால் மீன் கிடைக்கிறது ரொம்ப வந்து ரேர் தான். அதுவும் இந்த மாதிரி சின்ன சைஸாக வேறு இருந்துச்சா, சரி அதனால் கொஞ்சமாக இருந்தனால வாங்கிட்டு வந்துட்டார். விரால் மீனோட ஒரு 2 குறவை மீனும் இருந்துச்சுன்னு சொன்னார். ரொம்ப சூப்பருங்க. இது வரைக்கும் விரால் மீன் வந்து சாப்பிட்டது இல்லைனா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. விரால் மீன் குழம்பு வேறு லெவலு. நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு நான் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்ருக்கேங்க. நம்ம வந்து கொஞ்சம் தான் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் மீனை வந்து க்ளீனாக கழுவி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நான் வந்து மீன் கழுவினேன். ஏன்னா அதில் வந்து வாடை வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லை. நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் எப்போயுமே ஸ்மெல்லே இருக்காது பார்த்திங்களா. அது மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தலையெல்லாம் எடுத்து தலையும் வாலும் மட்டும் எடுத்து வச்சுட்டு குழம்பு வச்சிடலாம், மீதியெல்லாம் வறுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க. அவருக்கு ரொம்ப நாளாகவே இந்த விரால் மீன் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை அவருக்கு. சரி, அதனால் விரால் மீன் கிடச்சோடனே வாங்கிட்டு வந்துட்டார். என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்போயுமே இது இருக்குது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்பாரு. சரி, விரால் மீனை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு போல், அதனால் வாங்கிட்டு வந்துட்டார். சரி, அதனால் அதை வந்து வறுத்துட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஒரு லெமன் சைஸ் தான் நான் புளியே எடுத்துருக்கேன். ரொம்ப வந்து மீன் குழம்பு வைக்கலைங்க, கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டு அதனால் கொஞ்சமாக புளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சு மீனை வறுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரேஷ்மா டேரன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மத்தியானம் சாப்பிடுவாங்க, இப்போ நைட்டு மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அதனால் ரொம்ப வைக்க வேணாம் அப்படின்ட்டு தான் தலையும் வாலும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுட்டு மீன் வறுவலுக்கு வந்து மிளகாய் தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் லெமன் வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் வறுவல். இது வரைக்கும் நீங்கள் விரால் மீனில் சமைச்சு சாப்பிடல அப்படின்னா விரால் மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு எடுத்து வச்சிட போகிறேங்க. நேற்று வந்து வீடியோ போடும்போது எனக்கு வந்து நெட்டு ஒய்ஃபை வந்து வரவே இல்லை. அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்னோடய வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கே. நைட்டு 11:30 மணி 11:30 மணி ஆச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஃபோன் நெட்டில் வச்சு ஏற்றிட்டோங்க. அதனால தான் நேற்று லேட் ஆகிடுச்சு வீடியோ வர்றதுக்கு. எப்படியாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்களா, புளி வந்து கரைச்சி நான் வந்து குழம்புக்கு வேண்டியதெல்லாம் கூட்டி வச்சுட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தான் மீன் குழம்பு எப்படி போடணும்னு நான் வந்து எப்படி செய்யணுன்றதை வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுருக்கேன். எல்லாம் மல்லி மிளகாத்தூள் எல்லாம் கலந்தாச்சு. கொத்தமல்லியும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் மீன் குழம்பு வைங்களேன், உங்கள் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படி தான் மாங்காவும் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி. அதனால் மாங்காய் வாங்கிட்டு வந்ததும் இருந்ததுனால அதையும் போட்டு நான் வந்து கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டேன். அப்படி தான் திடீர்னு வந்து மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. ஈவினிங் என்ன செய்ய போகிறேன்னா, குடமிளகா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி டீ போடுறதுக்காக பால் வச்சுருக்கேன். வாங்க நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகாவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் நல்லா பெரிய குடமிளகா எடுத்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி குடமிளகால இது வரைக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு பாருங்க. நம்ம கட் பண்ணிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இந்த மாதிரி கேப்சிகம் வச்சு டிஃப்ரெண்டா செய்யலாங்க. இதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துருவோம். நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். பொடிசா கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குடமிளகா பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு குடமிளகால வந்து கேப்சிகத்தில் நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் முக்கால்வாசி சிக்கன் மட்டன் இதிலெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. குடமிளகா போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரிலாம் செய்வேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் வைப்பாங்க சில பேர், குடமிளகா போட்டு குருமா சாம்பார்லாம் வைப்பாங்க. சரி, நான் நிறைய குடமிளகா வாங்கிட்டு வந்து வச்சது அப்படியே உள்ளே இருந்தது. சரி, ஒவ்வொன்றா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் பாருங்க. நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், அதனால 1 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து பத்தும். நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்குள்ள அங்கே டீ கொதிச்சிருச்சு. நான் வந்து டீயில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் மிளகாய் தூளும் சேர்க்க தான் போகிறேன், ஆனால் நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம ஸ்நாக்ஸுக்கு கேப்சிகம் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேப்சிகம் சேர்த்துப்போங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாங்க. நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து சேர்க்கல, கொஞ்சம் போல மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் வச்சிருக்க பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். இதுல இருந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாங்கின மசாலாலாம் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாட்டில் போட்டு நம்ம வந்து போட்டு வச்சுட்டு எடுத்து வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுன்னு நம்ம எழுதி தான் ஒட்டிக்கணும். இப்போ நான் இப்படியே வச்சிடுறேங்க. தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவும் சேர்த்துட்டு நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேப்சிகம் போண்டா செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பயும் செய்கிற போண்டாவை விட இந்த மாதிரி கேப்சிகம் சேர்த்து நீங்கள் போண்டா செஞ்சதுன்னா செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நான் வந்து கடலை மாவு சேர்க்க போறதில்ல. நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயத்தோடையும் அந்த கேப்சிகத்தோட தான் நிறைய இருக்கணும். நம்ம நிறைய கடலை மாவு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்க, இப்படி எடுத்து நம்ம அப்படி எடுத்து போடலாம். இப்படி பிடிச்சி நம்ம போடுற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட கொஞ்சம் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பாருங்க, அப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு தான். உப்புலாம் கரெக்டாக இருக்கா நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து செய்யும் போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம வந்து போண்டா போட வேண்டியதுதான். நான் சின்ன கடாய் தாங்க வச்சிருக்கேன். எப்பயுமே எண்ணெய் வந்து கம்மியா யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் ஆகிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி சின்னதா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கும் சௌகரியமா இருக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. நீங்க நினைச்சுக்கலாம் என்ன சின்னோன்னு நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க. இதை சின்னதுலயே நம்ம 3 போட்டு எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆக்க கூடாது. அதனால நான் எப்பயுமே அப்படிதான், எப்பயுமே வேஸ்ட் ஆக்காம இருக்கணுன்றதுக்காக நான் சின்ன கடாயில தான் பொரிக்கிறேன். நம்ம வீட்டுல செய்யும்போது நம்ம வேஸ்ட் ஆக்காம செய்யறாங்க. இப்ப நிறைய பேருக்கு செய்யறாங்கன்னா நிறைய எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இப்ப நிறைய எண்ணெயை செஞ்சுட்டு அதை வந்து திருப்பி நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாருங்க, சின்ன ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதுல வச்சுட்டு நாம வந்து ஈஸியா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த கேப்சிகம், அந்த வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கனால எப்பயும் சாப்பிட்ற போண்டாவை விட டிஃப்ரெண்டா இந்த மாதிரி நீங்க கேப்சிகம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். போண்டா சாஃப்டா வரதுக்கு தான் நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். டீ போட்டு வச்சிருந்தாங்க, அதை வடிகட்டி எடுத்துடுறேன். நம்ம போண்டா சாப்பிட போறேன்னா டீ தான். யாருக்கும் பூஸ்ட் எல்லாம் எதுவும் வந்து நான் தர போறது இல்ல. எல்லாருமே டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ தான் போட்டிருக்கேன் நான். இந்த கிளைமேட்டுக்கு டீ நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. எப்ப பார்த்தாலும் பூஸ்ட் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நான் வந்து டீ தான் போட்டிருக்கேன். மேகமலை டீ தான் போட்டிருக்கேன். மேகமலை டீ டீ போட்டு ஒரு சைடு வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து போண்டா போட்டாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். ஆயில ஹீட் ஆயிடுச்சுங்க. எனக்கு சரிப்பட்டு வரல, நான் கையில தான் போட போறேங்க. அந்த கரண்டி சரியா இருக்குன்னு வச்சு போட்டீங்களா?
கரண்டியில வருது, ஆனா கொஞ்சம் ஒட்டிக்குதா. ஆமா, நம்ம கையிலேயே சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கலாங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுடலாங்க. நல்லா கிறிஸ்பியா நல்ல ஒரு ஃப்ளேவரோட இருக்கும். இந்த மாதிரி நீங்க கேப்சிகம் சேர்த்து நம்ம வந்து குடமிளகா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கேப்சிகம் குடமிளகா எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசிக்கலாம். நல்லா சவந்து வந்திருக்கு. லைட்டா நம்ம அப்படி இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஒரே இதா இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும். ரொம்ப குயிக்கா ரெடி பண்றது தாங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து செய்ய வேண்டியது இல்லை. குயிக்கா ரெடி பண்றது தான். அடுத்தடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பரான கேப்சிகம் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, எல்லாம் வந்து நான் போண்டா எல்லாமே போட்டு எடுத்துட்டேங்க. கடைசி பேட்ச் இதுதான். போதும்னா ரொம்பலாம் வந்து சாப்பிட்டா நைட்டு யாருக்கும் சாப்பாடு இறங்காது. கடலை மாவு இப்பெல்லாம் அளவுதான். ரேஷ்மா டேரனும் சரி ஜாஸ்தி கொடுக்கறது இல்லை. நம்ம சூப்பரான கேப்சிகம் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து சுட சுட டீயோட போய் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட டீ ஃபர்ஸ்ட் எங்க பாவாக்கு, அவர் வந்து சுகர் கம்மியா குடிப்பாரு, அதனால அவருக்கு வந்து சுகர் கம்மியான டீ. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க திருப்பி சுகர் சேர்த்துட்டு குடிப்போம். டீயோட நம்மளுடைய கேப்சிகம் போண்டாங்க. இப்ப நம்ம சூப்பரான கேப்சிகம் போண்டாவோட நம்ம டீ குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்க, நம்ம கேப்சிகம் போண்டா ரொம்ப சூப்பர். அந்த கேப்சிகம் போட்டு இது வரைக்கும் போண்டா செஞ்சுக்க மாட்டீங்க. செஞ்சுலன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல நாளைக்கே வாங்கி செஞ்சு பாருங்க. வேற ஒரு டேஸ்ட்டுங்க. கேப்சிகம் சூப்பர். அதில் நம்ம சேர்த்துக்க கரம் மசாலா, டொமேட்டோ கெச்சப் போட வேற லெவல்ல இருக்கு. செமையா இருக்குங்க. உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கு. நாங்க இப்ப வாங்கிக்க டொமேட்டோ கெச்சப்ல வந்து பூண்டு வெங்காயமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரியல் டேஸ்ட் இருக்காங்க. சூப்பராவே இருக்கு. ஃபெமிலியா வாங்கின கெச்சப் தான். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல இதே மாதிரி நீங்க கேப்சிகம் வச்சு குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங்